பிரணாம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நாம் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகம் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உறவு முறைகள், சுயமரியாதை பார்க்கலாம். நான் எவ்வாறு சுயமரியாதை மற்றும் அகங்காரம் இரண்டையும் வேறுபடுத்தி காண்பது? நான் எவ்வாறு சுயமரியாதை மற்றும் அகங்காரம் இரண்டையும் வேறுபடுத்தி காண்பது? என்னை பொறுத்தவரை இரண்டுமே இரட்டை சகோதரிகள். வெளிப்படுத்தப்படும் விதம்தான் வித்தியாசப்படுகின்றது. சுயமரியாதை நிச்சயமாக தவறானது, அகங்காரமும் ஓரளவிற்கு தவறானதே. ஆனால் நாம் செய்யும் அனைத்தையும் மிகச் சிறப்புடன் செய்ய நாம் முயற்சித்தால் அகங்காரம் அந்த நோக்கத்திற்கு ஆக்க சக்தியாக பயன்படுகின்றது. நான் இந்த பணியை மிக அருமையாக செய்துள்ளேன், நான் எனது மாஸ்டரை சந்தோஷப்படுத்தியுள்ளேன், எனது வேலையை செவ்வனே செய்தேன் என்று என் மீது பெருமைப்பட்டுக் கொள்வதில் தவறொன்றும் இல்லை. நான் லாலாஜி மகராஜ் அவர்களின் கூற்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவர் நான் PhD பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று கூறுவதில் தவறொன்றும் இல்லை என்கிறார். நான் முதுகலை பட்டதாரி அல்லது முனைவர் பட்டம் பெற்றவன் என்று கூறலாம். அது ஒரு உண்மையான கூற்று. ஆனால் நீங்கள் தொடர்ந்து செருக்குடன் நான் MA அல்லது PhD பட்டம் பெற்றிருக்கின்றேன், நினைவில் வைத்துக்கொள் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் அது அந்த உண்மையை வேறு விதமான மனப்பான்மையுடன் வெளிப்படுத்துவதாகும். எனக்கு சுயமரியாதை மேல் பெரிய மரியாதை கிடையாது. அது குழந்தைத்தனமானது. நாம் அதை பற்றி பேச வேண்டாம். சற்று நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். பாபுஜி மகராஜ், எனது அபிப்பிராயத்தில் சுயமரியாதை என்பது மற்றவர்கள் நமக்கு எதை செய்வதை நாம் விரும்ப மாட்டோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்யாதிருப்பதே ஆகும். பாபுஜி மகராஜ் சுயமரியாதை பற்றி இப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனது அபிப்பிராயத்தில் சுயமரியாதை என்பது மற்றவர்கள் நமக்கு எதை செய்வதை நாம் விரும்ப மாட்டோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யாதிருப்பதே ஆகும். லாலாஜி மகராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வனைத்தும் சத்திய யுகத்தை சேர்ந்தது, மிக பழமையானது. அனைவரும் ஒருவருடன் ஒருவர் சிறிது ஒதுங்கியே இருக்க வேண்டும். அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்க கூடாது. அதாவது நீண்ட விவாதத்திற்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. ஒருவர் தனது வீட்டு ரகசியங்களை அனைவரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது. ஒருவர் தன்னை பலவீனமானவனாக கருதக்கூடாது. மற்றவர்கள் நம்முடன் பண்பற்ற முறையில் நடந்து கொள்ளுமாறு செய்ய வைக்கும் எந்த வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது. இவை அனைத்தும் சுயமரியாதையில் அடங்கும். எனினும் சுயமரியாதையில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நாம் பிறரை மதிப்பதில் கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தல். நீங்கள் ஒரு மன்னரை சந்திக்க செல்லும் போது ஒரு அரைக்கால் சட்டையை அணிந்து செல்வீர்களா? மாட்டீர்கள் அல்லவா? ஏன்? ஏனெனில் நீங்கள் மன்னருக்கு மரியாதை கொடுக்க விரும்புவீர்கள். கருத்து என்னவெனில், நீங்கள் அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்பது உங்களது நோக்கம் அல்ல. நான் தினமும் அழகாக தோற்றமளிக்க ஆசைப்படுவேன். ஆனால் நான் உயர் பதவியில் உள்ள ஒருவரை சந்திக்கும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். நான் டை அணிந்து அலுவலகம் செல்கின்றேன், ஏனெனில் சில விருந்தினர்கள் என்னை சந்திக்க வருகின்றார்கள். எனவே நான் மற்றவர்களுக்குரிய மரியாதையை அளிக்க வேண்டும். நான் என்னை உயர்த்திக் கொள்வதற்காக டை அணியவில்லை. முக்கியமாக மற்றவர்கள் மீது மரியாதை செலுத்துவதற்காக நான் முறையாக ஆடை அணிய வேண்டும். இது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. நான் மரியாதையுடன் பேசும்போது அல்லது எனது அறையில் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது கூட நான் அமர்ந்திருக்கும் விதம், நான் எனது தலையை நிமிர்த்தி வைத்திருக்கும் விதம் நான் சந்திக்கின்ற மனிதர்களுக்கு சிலவற்றை உணர்த்துகின்றது. சில விருந்தினர்கள் முன்னால் நான் அருவருக்கத்தக்க முறையில் நடந்து கொண்டால் அது மரியாதை ஆகாது. நீங்கள் அங்குள்ள அனைவரையும் அவமதிக்கிறீர்கள். நீங்கள் எதுவும் பேசாவிட்டாலும் உங்களது நடத்தை பேசுகின்றது. நீங்கள் அன்பே, இன்று நீ அழகாக இருக்கிறாய் என்று கூறலாம். ஆனால் உடனே அங்கிருந்து சென்று விடுகிறீர்கள். நீங்கள் ஏன் பேசினீர்கள்? நீங்கள் உங்களை அவ்வாறு வெளிப்படுத்தும் போது மிகவும் பரிதாபமாக காணப்படுகிறீர்கள். உங்களது தோற்றம் சிலவற்றை வெளிப்படுத்துகின்றது. சிலர் ஒரு அறைக்குள் வரும்போதே ஒரு புயலை ஏற்படுத்தியது போல் வருவார்கள்.
கதவை சத்தமாக மூடுவார்கள். அவர்கள் ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். இருப்பினும் அவர்கள் நடக்கும் விதம், பேசும் விதம், பார்க்கும் விதம் பலவற்றை உரைக்க இயலும். அவர்கள் மரியாதையற்ற சூழலை தங்களுடன் கொண்டு செல்கிறார்கள். ஏனெனில் அவர்களிடம் மற்றவர்களுக்கான அன்பு இல்லை. அவர்கள் மற்றவர்களை மதிப்பதில்லை. மரியாதை என்பது உண்மையில் ஒருவர் தன்னுள் கொண்டிருக்கும் அன்பின் பொழிப்பாகும். நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை எனில் இந்த மிகச்சிறந்த பண்பு உங்களுக்குள் ஒருபோதும் உருவாகாது. நீங்கள் கோபமாக இருக்கும் மற்றொரு பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் கோபமாக உள்ளீர்கள் என்றால் உங்களுக்குள் பிடிக்காத ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. அப்போது உங்களால் மற்றவர்களிடம் மரியாதை செலுத்த முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் அன்பின் நிலையில் உள்ளபோது உங்கள் எதிரி உங்கள் முன் நின்றால் கூட நீங்கள் பார்க்கும் விதத்தில் அவன் நாம் இன்னும் நண்பர்கள், இது நல்லதே என்று உணர்கிறான். அவன் மாறியவனாக செல்கின்றான். நாம் தினமும் குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை பலரிடம் பழகுகிறோம். குழந்தைகளிடம் பல தடவை அவர்கள் குழந்தைகள் தானே என்று அவர்களை முட்டாளாக்கி நகைக்கின்றோம். ஆனால் நான் பாபுஜி மகாராஜ் அவர்கள் குழந்தைகளுடன் பழகுவதை கவனித்திருக்கின்றேன். அவர் சிறு குழந்தைகளை நீங்கள் என்று அழைப்பார். சிறுவர்களுக்கு கூட அவர் அவ்வளவு மரியாதை செலுத்துவார். நீங்கள் மிகுந்த மரியாதையுடன் குழந்தையை அழைக்கும் போது இவ்வுலகில் பிறந்து வளர முயலும் அந்த சிறு குழந்தையிடம் நீங்கள் அந்த பண்பை உருவாக்குகிறீர்கள். ஆனால் நீங்கள் எந்நேரமும் அந்த குழந்தையிடம் நீ ஒரு முட்டாள், இங்கு உட்கார், நீ இதை செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது என்று தொடர்ந்து போதனை செய்து கொண்டு எள்ளி நகையாடி கொண்டு மற்றும் அக்குழந்தையை மூளையில் தள்ளுவீர்களே, ஆனால் அக்குழந்தை அந்த விதத்திலேயே பேச கற்றுக்கொள்ளும். அக்குழந்தைக்கு சிறு வயது முதலே மரியாதை என்பது தெரியாத ஒன்றாகி போய்விடும். குழந்தைகளுக்கு மரியாதை என்றால் என்னவென்று தெரிவதில்லை. ஏனெனில் பெரியவர்கள் சிறியவர்களை மதிப்பதில்லை. குழந்தைகளிடம் இந்த மலர் மிகவும் அழகாக உள்ளது என்பது போன்ற ஒரு கருத்து அதற்கு தோன்றும் போது கூட, ஆம், இந்த மலர் மிகவும் அற்புதமாக உள்ளது, நீங்கள் சொன்னது மிகவும் சரி என்று அக்குழந்தையை புகழுங்கள். மேலும் ஆராய அக்குழந்தைக்கு வழிகாட்டுங்கள். அந்த மலரில் எத்தனை இதழ்கள் உள்ளன, அதன் நிறம் என்ன, அதன் நறுமணம் உங்களுக்கு பிடிக்கின்றதா என்று கேட்டு அந்த குழந்தையின் பகுத்தாராயும் திறமைகளை உருவாக்குங்கள். நீங்கள் முதலில் இருந்து ஆரம்பியுங்கள். பின் அது எங்கெல்லாம் செல்கின்றது என்று பாருங்கள். நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.